சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் 6வது நாளாக பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன் பழனி, தொடர்ந்து 6வது நாளாக ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கிறதா? தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை பல்வேறு கட்டமாக எடுத்து வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தில் பார்த்தோம் என்றால் இன்று 6வது நாளாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர். அந்த வகையில் இன்று போராட்டம் செய்வதற்கு முன்பாகவே பார்த்தோம் என்றால் போராட்டக்காரர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக அரசு பேருந்தில் ஏற்றி கைது செய்து நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுவரைக்குமே 500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக, இந்த கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் பொறுத்தவரையுமே பல்வேறு சமுதாய நலக்கூடம் மற்றும் தனியார் மண்டபத்தில் அடைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கைது நடவடிக்கைகள் குறித்து ஆசிரியர்கள் நம்மிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். இப்போ தொடர்ந்து 6வது நாளாக இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு வரீங்க. இன்னைக்கு போராட்டத்துக்கு முன்னே கைது பண்ணியிருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ சார் ரொம்ப வருத்தமாக இருக்குதுங்க சார். நாங்கள் அவரை நம்பி தாங்க சார் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவர் 181வது வாக்குறுதியில் எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவேன்னு ஐயா சொல்லியிருக்கிறாருங்க, ஸ்டாலின் ஐயா. நாங்கள் அவரை நம்பி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை எல்லாம் அவர் தாங்க சார் காப்பாற்றணுங்க சார். எங்களுக்கு இந்த விடிய அரசாக இருக்கக்கூடாது, எங்களுக்கு விடியல் அரசாக இருக்கணுங்க சார். இத்தனை பேர் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தர் வீட்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை ஏறிடுச்சு, வீட்டு வாடகை கொடுக்கணும், குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணுங்க சார். எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க சார். எங்களால் முடியல. இந்த 12,500 ரூபாய் எங்களால் செலவு எங்களுக்கு பத்தவே இல்லைங்க சார். ஒவ்வொரு வீட்டிலையும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமாங்க சார். இந்த காசு இல்லாதனால பணம் இல்லாட்டி யாருங்க சார் மதிப்பா இந்த உலகத்தில்? எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தாங்க சார் நாங்கள் இந்த போராட்டத்தையே ஏறெடுக்கிறோம். நாங்கள் யாரையும் அவமதிக்கவோ எதுவோ இல்லைங்க சார். எங்களுக்கு இந்த பர்மனெண்ட் பண்ணாங்கன்னா எங்களோட ஒவ்வொரு இந்த 12,500 குடும்பத்தையோட அடுப்பு எரியுங்க சார். அப்போ அந்த மாதிரி தாங்க சார் நாங்கள் ஐயாவை தாங்க சார், ஸ்டாலின் ஐயாவை தாங்க சார் முழுமையாக நம்பி வந்திருக்கிறோங்க சார். இவங்கெல்லாம் பாருங்க சார், நாங்கள்லாம் எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். ஐயா வந்தோடனே நாங்கள் வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு பண்ணி தருவோன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அதை நம்பி தான் நாங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறோங்க. அந்த கடந்த 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆட்சியும் முடிய போகுதுங்க. இப்போவாது எங்களுக்கு பண்ணுவாங்க நம்பிக்கையில் தாங்க சார் இருக்கோம். நாங்கள் பண்ண மாட்டாங்கன்னு நாங்கள் அவரை சொல்லவே இல்லைங்க. ஆனால் அவர் எங்களுக்கு பண்ணுவார். இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு விடிகிற பொங்கலாக இருக்குன்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோங்க சார். சார் இப்போ வணக்கம். நீங்கள் வந்து இப்போ மாற்றுத்திறனாளிக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த போராட்டத்தில்? உங்களுக்கு ஒரு காலகட்டங்களில் என்ன தான் பண்ண முடியும்? விலைவாசி மே மாதம் சம்பளம் ஒன்றும் இல்லை. இத்தனை மாதம் விலை கிடச்சி மே மாதம் சம்பளம் போடவே இல்லை, இதுவரைக்கும் கொடுக்கல. அப்போ எப்படி சாப்பிட்ற வீட்டு வாடகை கொடுக்குறது சார்? மே மாதம் என்ன பண்ணுறது? வழி இல்லை எதுவுமே. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு ஒரு டீயே கிட்ட 20 ரூபா ஆயிடுச்சு. இப்போ சாதா டீ கூட ஒரு 20 ரூபா ஆகி போச்சு. டீ குடிக்க கூட வேறு சாப்பாடு என்ன பண்ணுறது? வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்கள் ஏதாவது. நாங்கள் ஐயா நம்பி தான் இருக்கிறோம். நாங்கள் ஆமாம் ஐயா தான் எங்களை காப்பாற்றணும் எப்படியாவது. அவங்க தான் நாங்கள் வந்தோன்னே சொல்கிறோம் பண்ண சொன்னாங்க. நாங்கள் நம்பி தான் ஓட்டு போட்டோம். இப்போ ஆட்சியே முடிய போகுது. நாங்கள் தான் 100 நாள் பண்ணிவிடுவோம், 3 மாதம் பண்ணிடுவோம் சொல்லி வாக்குறுதி கொடுத்துவிட்டு இப்போ இப்படியே முடிய போகுது. இன்னைக்கு வரைக்கும் இதே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நான் கிட்டத்தட்ட 4-5 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இதே தான் மேடம் சொன்னாங்க, எல்லாம் மேடம் பேசுனாங்க. இதே தான் டெய்லி சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்றுமே கேட்க இது பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை 151 உண்டாலாம் தெரியல, நிறையா இது எத்தனாங்களாம் தெரியாது சார். எங்களுக்கு எங்கள் வாழ்க்கை எங்கள் லைஃப்பை விளக்கத்துறீங்களா? வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் 2 பேர் தான். மே மாதம் என்ன பண்ணுறது? வீட்டு வாடகை கொடுத்து, கரண்ட் பில் கட்டுறது, எல்லாமே சாப்பிட்றது என்ன பண்ண முடியும்? ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்குலாம் நாங்கள் எவ்வளோ வேதனைப்படுறோம் சார். போன வாட்டி 12 நாள் நாங்கள் போராட்டம் பண்ணோம்ல, மாசமாக இருந்தேன் சரியா. இங்கே இருந்து போனதும் எனக்கு கருவே அழிஞ்சு போச்சு. வளகாப்பு மாதிரி பண்ணாங்க. ஒரு வேலைக்குக்காக தானே நாங்கள் போராட்டத்துக்காக தானே வர்றோம். எவ்வளோ வேதனையாக இருக்கும் சார். நாங்கள் கண்ணு தெரியாதவங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம் சார் சொல்லுங்கள்? எங்களோட வேதனை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே சார். இப்போ வந்து நான் கூட வீட்டுக்கு போகலான்னு தான் சொன்னேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் சுமதி அப்படின்னு சொன்னார் இவர். ஒற்றை கோரிக்கையோட நாங்கள் இருக்கோம். இவரும் உடம்பு கொஞ்சம் முடியாதவர், முடியாதவர். ரெண்டும் வேண்டாம் எங்களுக்கு. இந்த ஒரே ஒரு கோரிக்கை நிறைவேற்றினா போதும். வாடகையும் நம்ம சிறப்பாக இருக்கும். ஒன்றும் வேண்டாம், இந்த ஒரே ஒரு கோரிக்கை தான் கேட்குறோம். வாடகையும் கொடுக்கணும். நம்ம வாடகை எங்கே போகிறது? ஒரு சொந்த வீடு கூட நமக்கு கிடையாது. சொந்தக்காரங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே இல்லை சார்.
தகவலுக்கு ரொம்ப நன்றி மேம். குறிப்பாக இந்த போராட்டங்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் கடந்த 14 வருடங்களாக இது போன்ற போராட்டங்களை மேற்கொண்டும் இதுவரைக்குமே தமிழக அரசு சார்பும் சரி பள்ளிக்கல்வித்துறை சார்பும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால் நாங்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அடுத்த கட்டமாக எங்களுடைய போராட்டம் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவில்லை என்றால் தீவிரமாக இருக்கக்கூடும். குறிப்பாக அடுத்த கட்ட போராட்டம் பொறுத்தவரையுமே இன்னும் தீவிரமாக இருக்கக்கூடும் எனவும் இந்த பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய போராட்டங்களின் கருத்தாகவும் இருக்கிறது. பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடைய கருத்துக்களையும் நேரடி காட்சிகளையும் கள தகவல்களையும் முழுமையாக வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.